ஏதாவது காரியம் ஆகணுமா சார்? ஒருத்தனும் மாட்ட மாட்டேன். பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. எங்கடா வட்டியா? வந்துடுறேன், சட்டை விடுறா. பரவாயில்ல. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரக்குருடைய ரிட்டேடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா, உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான், ஆரம்பிங்க. என்ன கருப்பனோட ரொல்லு என்னடா? நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்ரூம் கோடி அலைஞ்சிருக்காங்க. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடிதான். எப்படியா பட்டவனு 3 டீயில விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறாருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளவி, ஆமா நீ எங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? ஆனா அதை ஆசைப்பட நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்வாங்க இங்க வச்சு கையா ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, கால் எழுத்து கிடையாது. அதான் தலைவர் சரியில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்கலாமா? இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி, எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்பி, உன் புருஷன் சுதந்திர போராட்டத்தையா இங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12,000மோ 20,000மோ 25,000மோ யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்பொம்மனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போகலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரன். அண்ணே, வெடிமுத்து மேல வெடிகுண்டு வீசின நம்ம சண்முகத்தை போலீஸ்ல புடிச்சிட்டாங்க. அந்த வெடிமுத்து என்னடா? அவன் இந்த தடவையும் தப்பிச்சிட்டானே. நம்மால அவ்வளவு சுலபமா சிக்க மாட்டானே. எப்படா சிக்கனா? ஏயா, ஊருக்கே வெடி வைக்கிறவன் இந்த வெடிமுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கே ஒருத்த வெடி வச்சிருக்கான். கந்தக வாசம் கண்டவன கப்புன்னு குனிஞ்சங்காட்டிக்கு நான் தப்பிச்சேன். இல்ல கதை முடிச்சிருக்கும்ல. என்ன பண்ணீங்க அவனை? வெடிமுத்துக்கே வெடி வச்சிருக்கா? எங்கடா வாங்கினாத? தெரியுமா? ஒரு வெடி கொண்டு வீசிட்டா நீ எல்லாம் தீவிரவாதியா? எங்கடா அவன்? தெரியாது. தலங்க 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 தலங்க. சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு. வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார்,
மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதிய வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்டேன், வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு. இதை எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதாயா. இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் பணம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப எதுவும் வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரு. தேடுங்க, வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டா. ராமா முருகா ஆண்டவா. காணா. அம்மா அங்க இருக்கீங்களா? ஐயா, கிளவி எங்க தெரியும் காணாமியா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காணுமா? நான் இப்பதான் பார்த்தேன் வெளியே மரத்தடியில. இப்ப பாத்தீங்களா? இங்கயா? ஐயோ, என் தலையே சுக்கூரா வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்வேன்? ஐயா ஐயா ஐயா. எம்மா 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 எம்மா. இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லாத அனாதைங்கய்யா. தெரியுமில்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிஞ்சிருக்கும். நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா. 7 ஜென்மம் எடுத்தாலும் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன். யாரா அந்த கிழவை? காரை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார் துடைக்க ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டுக்காரா? ஏன் காரை அடிச்சுக்கிட்டு இருக்கா? அடிக்கலைங்க, துடைக்கிறேன். துடைக்கிறியா? ஆமா, நீ யாரு? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா? நான் யார்?
என் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸே கதி இளைஞருக்கு கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல தான் உட்காராரு, அண்ணன் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியானே? கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம். சிக்கன் டிக்கா கலெக்டர். ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. தோஸ்டர்ஸ் அந்த காலத்துல 4 letters degree. 4 எழுத்து படிப்பு. எஸ் எஸ் எல் சி. அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணே. எஸ்எஸ்எல்சி சொல். பெரிய படிப்புதான். 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானு காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன். உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் விட்டானே. அது என்னடா 3 எழுத்து? அதானே ஓரொன்னு 1 ஈரொன்னா 2 3 3 எழுத்துனே. அது சரி, அதை விடு, நான் படிக்கல. படிச்சே அது என்ன 3 எழுத்து படிப்பு? என்ன அளவு படிப்போ? என்னமா ஐஏன்றாங்க. ஐயா எஸ் ஐயா, நீங்க யாரு? நம்ம கலெக்டர் இருக்கான்ல, அவனோட அப்பன் தான் நானு. ஐயா, என் தெய்வத்தின் தெய்வமே, ஔவையார்கிட்ட முருகப்பெருமான் மாடு மேய்க்கிற பையன் மாதிரி வந்து சுட்டபலம் வேண்டுமா சுடாபலம் வேண்டுமா என்று கேட்டு கிளவி ஞான கண்ணை மாறி 4 எழுத்து படிப்பை விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த ஔவையனே. நீங்க யாருன்னு இப்பவாலும் சொல்லுங்க. நாங்க நாய்ங்கய்யா, நாய்ங்க. இது டிரைவர் நாயி, இது பீவும் நாயி. பயந்துராதீங்க, கடிச்சிட மாட்டான். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம். ஐயா, அவசரப்பட்டு இங்க நடந்த அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா. இந்தாங்க காஃபி. இத பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. கல்யாணம், காது குத்து, கச்சேரி, காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய சீமை இல்லாத காரை கண்டு விட்டுறேன். போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறக்கி விட்டு போனேன். நம்ம கார் தேஞ்சா போயிறேன். 1000 பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கு வெள்ளன பிறட் போவே இல்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாத பிள்ளை. நீ பேசாம இருந்தாயே, என் கரச காட்ட வித்து ஆகுது. உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போதை இவளை கெடுக்கிறது. மாமா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாடா என் மருமகளை? நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும் அட போகட்டும் ஒரு 70 வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு 75 ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? Today we are going to study about the various types of governments. There are 2 types of governments. One is presidential form of government and another one is parliamentary form of government. In India, we are having parliamentary form of government. It consists of all of you get inside. The nature of the British Constitution is the term constitution. Is often used to designate. இவங்கெல்லாம் நம்ம காலேஜ் பசங்களா? இல்ல மேடம், லோக்கல்ல படிக்கிற காலி பசங்க. இது எங்களுக்கு எல்லாம் பழகி போச்சு மேடம். நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். பெரிய பெரிய விஐபி பசங்க, எம்எல்ஏ எம்பி வீட்டு பசங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அலையுதுங்க. இவங்க வேலையே தான் மேடம். ஆமா, இதெல்லாம் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? பல தடவை சொல்லிருக்கோம் மேடம். பிரின்சிபலே இவங்க கண்டு பயந்து ஓடுறாங்க. யாருமே கண்டிக்கிறது இல்ல மேடம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? போலீஸ் கிட்டயா? அங்க போனா நமக்கு பாதுகாப்பு இதை விட மோசமா இருக்கும். அப்படின்னா போலீஸ் கிட்ட சொல்றத கலெக்டர் கிட்ட சொல்லலாமே. மேடம், பாடம் சொல்லி தரது மட்டும் நம்ம வேலை இல்ல, படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பாவும் இருக்கும்.
வெல்கம் வெல்கம். How are you, டா? நான் சொல்லல, ஆ. செம்பருத்தி ஜில்பா ஆ. இவதான் தலைவா. ஓ. ரோஜா மாதிரி இருக்கிற ஃபிகரை செம்பருத்தின்னு சொல்றீங்களடா? பாக்குறதுக்கு தான் தலைவா சாப்பிட்டு நேத்தி இவன் நம்ம ஆள போடல, அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான் தலைவா. ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு தான்டா வர்றேன். டேய், ஏசி என்னடா சொன்னாரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு. நீங்க என்னடா பண்ணீங்க? காட்டி இருக்கணும் காட்டிலேயே தலைவா. ஒரு பொண்ணு அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? தெரியலையே. அடிச்சுக்கோன்னு அர்த்தம். இப்ப என்னடா பண்ண போறீங்க? அடிக்கலையே. அம்மா 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 அடி வாடி அடி வாடி எங்க பக்கலங்க எங்க காப்பட்ட முக்காப்பட்ட பாடாத வாய திறந்து. ஏய் லதா, ரமேஷ், வெளியில போய் விளையாடுங்க. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹலோ, போங்க. ஆமா, எம்எல்ஏ சம்சாரம் தான் பேசுறேன். ஐயோ, அப்படியா? என்னத்த, என்னாச்சு? நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே. காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க. அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வரணுமா? காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன வேலை? போய் பார்த்தா தானப்பா தெரியும். நான் தான் சூர்யாவோட அம்மா, எம்எல்ஏ சம்சாரம். என்ன விஷயம்? வாங்கம்மா, வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க. சார், இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்கதான். என்னப்பா சூர்யா, எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டிருக்க? என்னடா சூர்யா, என்ன நடந்தது? ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க, உரசுறீங்க. இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. இவங்க மேல யாராவது உரசுனா உங்களுக்கு கோபம் வராதா? ஏமா, நீங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்க, படிக்கணும்னு தேவையில்லை, பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை வீட்டு பெண்கள் படிச்சே ஆகணும், பஸ்ல தான் போகணும். உங்க பிள்ளைங்க செய்யற தொந்தரவால இவங்க படிப்பும் போக்குவரத்து பாதிக்குது. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதால நீங்க அடிச்சு வளர்க்கல, இப்ப தருதலையா போயிட்டாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்போவாது அடிங்க, இனியாவது திருந்தட்டும். தருதல்ல பேர் வாங்கி தறி கட்டு போயிட்டா பாவி. என் வயித்துல பிறந்தவனா நீ? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அசந்து இருந்தா நாயே பொம்பளை பிள்ளை பஸ்ல காலையில ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்ல. ஆம்பளை பிள்ளை பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்த சாப்பிட இறங்குறது. நாயே சாகுங்களா, செத்து தொலைஞ்ச ஊரைங்களா, கொள்ளுங்களா நினைச்சது.